ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சரண்சி அம்மா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தம்ப்லைனை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. டுடே அம்மாவோட பர்த்டே. ஓகே, அதை செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் வந்து திடீர் முடிவில் தான் இந்த செலிப்ரேஷனே பண்ணுறோம். இதே கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் வரப்போய் நாங்கள் எப்படின்னா அம்மா பர்த்டேங்கிறது எங்களுக்கு மட்டும் அம்மா இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா ஃபேஸுங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பதிஞ்சிருச்சு. சரி, நம்ம கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணலான் இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு சமயபுரம் பாத யாத்திரை போகிறதுனால அது முடியாமல் போச்சு. சரி, நம்ம அப்படியே விட வேணாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பாத யாத்திரை போவாங்களையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்கும், 7:30 ஒரு 8 மணி இருக்கும். அந்த டயத்தில் நானும் சரணும் ஒரு ஐடியா பண்ணி, ஓகே நம்ம வேணால் ஒரு கேக்கு மட்டும் இப்போதைக்கு வெட்டிக்குவோம் அப்படின்ட்டு அண்ணனும் நானும் டக்குன்னு போயிட்டு ஒரு பேக்கரியில் போயிட்டு கேக்கை வாங்கினோம். சரி, அதை எல்லாமே இருக்கையில் கேக் வெட்டிடுவோம் அப்படிங்கிற இதனால் போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்தாக்கில் வெட்டினோம். நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுற ஐடியா வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஐடியா இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன செலிப்ரேஷனுங்கிறதே ஒரு எப்படின்னா ஒரு மொமெண்ட், நல்ல மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது ஒரு ஃபீலாக இருந்துச்சு சொல்லப்போனால். எங்கள் அம்மாவெலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, என்னடா கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருந்திருப்பாங்க. நாங்கள் சரி கடைக்கு வர்றோன்ட்டு அந்த சாக்கில் சரி ஒரு 1 kg தான் வாங்கினோம் அந்த கேக்கு. அந்த கேக்கை வாங்கிட்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்து வெட்ட சொல்லையில் எங்கள் அம்மாலாம் ஏதோ ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. எப்படின்னா பரவாயில்லையே, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்திருக்கு சொல்ல போனால். சரி, இப்போ பார்த்தீங்களா அவர் தான் எங்கள் அப்பா. நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் அப்பா வீடியோவில் காமிங்கன்னு. இந்த அவர் ஊட்டுறார கேக்கு அவர் தான் எங்கள் அப்பா. இங்கிட்டு துண்டு கட்டியிருக்காங்கல்ல, அவரது வந்து எங்கள் ஃபஸ்ட் அண்ணன். பார்த்துக்கிடுங்க, எங்கள் ஃபேமிலியே இதில் வருவாங்க. நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியில் நான் இந்த கேமரா பிடிக்க போய் நான் ஒரு கேக்கு கூட திங்கலைங்க. ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அம்மா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். கடைசியில் செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. பண்ணுறதும் நானும் எங்கள் அண்ணனும் சர்ப்ரைஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குங்கிற ஃபீல் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்னடா நீ கேக் வெட்டுறதெல்லாம் இதெல்லாம் இப்போ உனக்கு பெரிய சாதனையாடா அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன சாதனைங்கிற மாதிரி தாங்க நல்லா இருக்குங்க. என் லைஃப்பில் இது எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் தான் இப்போ தான் கேக் வெட்டுறோமே. இன்னொரு வரைக்கும் அவங்க கேக்கு வெட்டினதில்லை, நாங்களும் அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணதில்லை. எங்கள் அம்மா பர்த்டே, யார் பர்த்டே, எங்கள் அப்பா பர்த்டே இருந்தாலும் இப்போ இந்த டயத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பர்த்டே வந்து எல்லாம் எப்படின்னா நம்ம வீட்டில் கேக் வச்சு வெட்டுறது வேறு, இங்கே வந்து நம்ம கோயில் முன்னாடி வச்சு நிறைய பேர் இருக்கையில் அப்போ கேக் வெட்டுறது வேறு தானே. ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் தாங்க எங்களுக்கு இருந்துச்சு. கேக் வெட்டினோம். ஓகே, உங்களுக்கும் எல்லாத்துக்கும் காமிச்சிடலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யார் அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்டில் விஷ் பண்ணிடுங்க. நாங்கள் அம்மாட்ட காமிக்கிறேன். சரி, இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அம்மாவுக்கு 2000 பேர் இருந்தாலும் அதில் அம்மாவுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, உங்களோட விஷஸ் அம்மாவுக்கு போய் சேரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு, அது உங்கள் விருப்பம். கவிதை எழுதுனாலும் சரி, அம்மாவுக்கு ஒரு பர்த்டேவுக்கு வந்து ஒரு கவிதையாக எழுதுங்க. நான் கூட அதை அம்மாக்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை வந்து ஆளில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணாலும் எங்கள் வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. அம்மாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.